வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, எடப்பாடி அமைச்சரவையில் யார் யார் இடம்பெற போறாங்க, அது மட்டும் இல்லாம எடப்பாடி பழனிசாமிக்கு அவசரமாக போன் போட்ட குஷ்பு, அதையும் தாண்டி திமுகவினுடைய தில்லு முள்ளுகள், உண்மையை போட்டுடைச்ச செல்வம், யார் அந்த செல்வம் கேக்குறீங்களா? அவரை பற்றியும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாங்க. அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ செல்வம் யார் என்று பார்த்து விடுவோமா? அதிமுகவில் இருந்தவர் தாங்க இந்த செல்வம். எடப்பாடி பழனிசாமி கிட்ட போயிட்டு, கொளத்தூர்ல நான் போட்டியிட போறேன், முதலமைச்சரை எதிர்த்து போட்டியிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி கிட்ட விருப்ப மனு கொடுத்தவர் தாங்க இந்த செல்வம். ஆனா என்ன நினைச்சாரோ தெரியல, எடப்பாடி பழனிசாமியை உறுதியளித்தார். எப்பா, கொளத்தூர்லயே நீ போட்டிட்டு இருக்கப்பா, ஏற்கனவே இவரை எதிர்த்து நீ போட்டிட்டு இருக்கிற அந்த அனுபவம் இருக்கிறது, அந்த அனுபவத்தின் அடிப்படையில் நீ வேலை பார்த்தீனா நாமளும் வைட்டமின் கொடுப்போம், அந்த வைட்டமினை கொளத்தூர்ல கொண்டு போய் சேர்த்தீனா கண்டிப்பா முதலமைச்சரை நீ வீழ்த்தலாம். ஏன் ஸ்டாலின் ஐயா தோத்ததே கிடையாதே என்ன? அதனால அனுபவசாலியா இருக்கக்கூடிய நீ களத்துல இறங்கி வேலை பார்த்தனா ஸ்டாலின் ஐயாவை தோக்கடிக்கலாம் ஐயா, அதனால உனக்கே சீட்டு தரேன் அப்படின்னு விருப்ப மனு கொடுத்த செல்வத்துக்கு எடப்பாடி பழனிசாமி வாய்ப்பளிப்பதாக உறுதியளித்தார். ஆனா செல்வமும் ரெண்டு ஒன்று பார்த்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆசையில இருந்தாரு. அதாவது முதலமைச்சரை எதிர்த்து செல்வத்தால வெற்றி பெற முடியவில்லை என்றாலும் கூட முதலமைச்சரையே எதிர்த்தவன்டா நானு, முதலமைச்சரை எதிர்த்து இவ்வளவு வாக்குகள் நான் வாங்கினேன்டா. முதலமைச்சர் பாத்தீங்கன்னா எவ்வளவு பணம் கொடுத்துருப்பார், ஆனா நாங்க பணமே தரல, இருந்தாலும் எனக்கு எவ்வளவு ஆதரவாளர் இருக்காங்க பாத்தியா, கொளத்தூர்ல முதலமைச்சருக்கு எதிராக எவ்வளவு பேர் ஓட்டு போட்டிருக்காங்க பாத்தியா. முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் கொளத்தூர்ல எதுவுமே செய்யல போல இருக்கியா, பயங்கர அதிருப்தியா அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சரை எதிர்த்த பெருமை கிடைக்கும். ரெண்டாவது, முதலமைச்சரை எதிர்த்து வாக்கு வாங்குறாருல, அந்த வாக்கு அவருடைய செல்வாக்கு கிடைத்தது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டிக்கர் ஓட்டிக்கலாம். செல்வம் எந்த கட்சிக்கு போனாலும் சரி அவரை வரவேற்று விடுவார்கள், ஏன்னா முதலமைச்சரையே எதிர்த்து போட்டியிட்டார் அல்லவா. அதனால இப்படிப்பட்ட பெருமைகளுக்காக எப்போதும் சரி எடப்பாடி பழனிசாமி, ஜெயலலிதா, எம்ஜிஆர், கலைஞர், ஸ்டாலின் இந்த மாதிரி ஆட்கள் எங்க போட்டியிடுகின்றார்களோ அவர்களை எதிர்த்து பல பேர் விருப்பமாகவே போட்டியிடுவார்கள். அப்படிதான் இந்த செல்வமும் முதலமைச்சர் எடுத்து போட்டிடுறேன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு. எடப்பாடி பழனிசாமியும் வாய்ப்பளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா என்னமோ தெரியல, திடீர்னு அவரு தமிழக வெற்றி கழகத்துக்கு தாவி விட்டார். நம்முடைய செங்கோட்டையன் என்ன உறுதிமொழி அளித்தார்னு தெரியல, ஆதவாஜினோ விட்டு பேச சொல்லி இந்த செல்வத்தை தமிழக வெற்றி கழகத்துக்கு அனுப்பி வச்சு போட்டாங்கப்பா. ஆனா தமிழக வெற்றி கழகத்துக்கு போனது லாபமா நஷ்டமா கேட்டீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த செல்வம் தமிழக வெற்றி கழகத்துக்கு போனது நஷ்டம்தான். அதிமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னு வச்சுங்களேன், இந்த செல்வம் அதிமுக இருந்தாருன்னா வாரிய தலைவர் பதவி கொடுத்துருவாங்க, அதுல அவரு எக்கச்சக்கமா சம்பாரிச்சிக்கலாம். இல்ல அதிமுக ஆட்சிக்கு வரல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கூட நம்ம செல்வத்துக்கு உள்ளாட்சி அமைப்புகள்ல ஒரு வாய்ப்பை கொடுத்து மக்கள் பிரதிநிதிகளாக மாற்றி விட்டுருவாங்க. ஸோ அதன் மூலமாகவும் சம்பாரிச்சிக்கலாம். அதனால செல்வத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக இருப்பது தான் நல்லது. ஆனா இந்த சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய பலரும் சென்னை திமுக கோட்டை, ஆனா இப்போ விஜய் வந்ததுனால சென்னை ஒட்டுமொத்தமாக விஜயுடைய கோட்டையாக மாறி இருக்கிறது. விஜய் யாரை கை காட்டுறாரோ அவர் வெற்றி பெற்று விடுவார் அப்படின்னு அடிச்சு விட்டாங்க. அதனால இந்த செல்வம் அதிமுகவிலிருந்து அப்படியே தாவி தவேக்காவில் போய் சேர்ந்துட்டாரு. தமிழக வெற்றி கழகத்தில் அவருக்கு வாய்ப்பு கொடுத்துட்டாங்க. அதிமுகவில் அப்பாவை எதிர்த்து போட்டிட்டு இருந்த செல்வம் தமிழக வெற்றி கழகத்துக்கு போன பிறகு மகனாக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலினை எதிர்த்து போட்டியிடுகின்றார். அவரு நேற்று தலைமை தேர்தல் ஆணையரை போய் சந்தித்தார். அவர் தந்த புகார் என்னன்னு பார்க்கும்பொழுது, ஐயா திமுக காரங்க சென்னை முழுவதும் தில்லுமுள்ளு வேலையில் ஈடுபடுவாங்க, அதுலயும் திருவல்லிக்கேணி சேப்பாக்கம் தொகுதியில நிறைய இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க. ஸோ அந்த வாக்கெல்லாம் திமுகவினர் தலை முழுவதும் மூடிக்கிட்டு பர்தா போட்டு இல்ல புர்கா போட்டு மூடிக்கிட்டு அவங்க கள்ள ஓட்டு போட போறாங்க. கடந்த தேர்தலில் அவங்க எவ்வளவு போட்டிருக்காங்க பாருங்க, எப்படி நடந்துகிட்டு இருக்காங்க பாருங்க. சென்னையில அவங்கள ஒண்ணுமே பண்ண முடியாது, அவங்க கள்ள ஓட்டு போட போறாங்க. இஸ்லாமிய பெண்கள் என்ற அடிப்படையில முகத்தெல்லாம் மூடிக்கிட்டு கொஞ்சம் ஜாக்கிரதையா யாரு ஓட்டு போடுறாங்க, யார் ஓட்டு இன்னும் போடல, ஸோ ஓட்டு போட்டவங்க யாரு,
இவற்றையெல்லாம் கொஞ்சம் தீவிரமா கண்காணிக்க வேண்டும் அப்படின்னு செல்வம் வந்து சொல்லியிருக்கிறார். ஆமாங்க, உத்தரப்பிரதேசத்துல இப்படிதான் சட்டப்பேரவை தேர்தல் நடந்தது. அந்த தருணத்துல பெரிய சர்ச்சையே ஆச்சு. எப்போதும் சரி, பூத்துக்குள்ள உட்காரக்கூடிய பூத் ஆபீசர்களை பொறுத்த வரைக்கும், ஏமா நீ யாரு, முகத்தை காட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிதான் உத்தரப்பிரதேச நினைக்கிறேன், முகத்தை காட்ட சொன்னாங்க. பெண் அதிகாரி தான். ஆனா என்ன நடந்தது கடைசியில? நாங்க முகத்தையே காட்டக்கூடாது, எங்களை மத ரீதியாக எங்களுடைய நம்பிக்கைக்கு எதிராக முகத்தில் இருந்த இஜாப்பையே கைட்டிட்டாங்க, உத்தரப்பிரதேசம் சிறுபான்மையிற்கு எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தினாங்க. இப்போ தமிழகத்துல திருவல்லிக்கேணி சேப்பாக்கம் தொகுதியில இஸ்லாமியர் என்ற போர்வில திமுக காரன் கள்ள ஓட்டு போட போறான். அதனால தயவு செய்து கொஞ்சம் தீவிரமா கண்காணித்து இந்த கள்ள ஓட்டை தடுங்க அப்படின்னு தேர்தல் ஆணையத்துக்கிட்ட போய் புகார் அளிச்சிருக்காங்க. தேர்தல் ஆணையமானது தோத்து போச்சு. தேர்தல் ஆணையம் எங்க இருக்குது? ரங்கராஜ் பாண்டியிலிருந்து நடுநிலையா இருக்கக்கூடிய பல பத்திரிகையாளர்களும் தேர்தல் ஆணையத்தின் மீது எங்களுக்கு நம்பிக்கையே இல்லை என்று காரியை துப்பி இருக்கிறாங்க. அவனுடைய செயல்பாடுகள் இன்னும் தீவிரமா இருந்திருக்க வேண்டும். தேர்தல் ஆணையமானது சரியா வேலை பார்க்கல, போதுமான ஆட்களை நியமிக்கல. அதுலயும் தமிழகத்துல தேர்தல் வந்தா அரசியல் கட்சிகள் எப்படி நடந்துக்குவாங்கன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அனுபவம் இருந்தும் தேர்தல் ஆணையம் கோட்டை விட்டு இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இந்த புர்கா அணிந்து கொண்டு வந்து கள்ள ஓட்டு போடக்கூடிய திமுகவினரை கண்டுபிடிப்பாங்களா என்று கேட்டா எனக்கு தெரியல, கண்டுபிடிக்கலாம் மாட்டாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமியுடைய அமைச்சரவையில் யாரெல்லாம் இடம்பெற போறாங்க அப்படின்னு கொஞ்சம் லிஸ்ட் எல்லாம் பார்க்கும்போது ஒன்னே ஒன்று எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டு இருக்கின்றார். இப்போ அமைச்சராக வேண்டும் என்று நீங்க நினைச்சீங்கன்னா கூட்டணி கட்சிகளுடைய தொகுதியை வெற்றி பெற்றிருக்க வேண்டும், அதிமுகவினர் நிற்கக்கூடிய தொகுதியை வெற்றி பெற்றிருக்க வேண்டும். ஸோ அந்த மாவட்டத்தை முழுமையா கைப்பற்றினா மட்டும்தான் எடப்பாடியாருடைய அமைச்சரவையில் இடம், இல்லைன்னா கண்டிப்பா கிடையாது. அது மட்டும் கிடையாது, நான் இந்த செய்தி சொல்றது ஒரு நாளைக்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமி எல்லா மாவட்ட செயலாளர்கிட்டையும் சரி, எல்லா முன்னாள் எம்எல்ஏக்கள், இன்னாள் எம்எல்ஏக்கள், முன்னாள் அமைச்சர்கிட்ட எல்லார்கிட்டையும் எடப்பாடி பழனிசாமி சொன்ன விஷயம் இதுதான். தபார், நம்ம கட்சி தோத்தா எனக்கு மட்டும் சிக்கல் இல்லை, உங்களுக்கும் சிக்கல் தான். என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு அனுபவம் இருக்குது. நான் உங்க பின்னாடி திரும்பிக்கிட்டே இருக்க மாட்டேன். நம்ம புதுசாகவும் கட்சி தொடங்கலை. அதனால அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா தொகுதிகளையும் வெற்றி பெற்று கொடுத்தா மட்டும்தான் அமைச்சர் பதவி. இல்லை என்றால் நீங்க அமைதியா இருந்துக்கலாம். எந்த விதத்திலும் நீங்க எனக்கு அமைச்சர் பதவி இல்லையே, என்னுடைய வேலை எப்படி தெரியுமா, நான் லட்சக்கணக்கான ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்கேன், என்னை விட யாரு அதிமுக ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு வாக்கு சதவீதத்தெல்லாம் காட்டி அமைச்சர் பதவி கேட்காதீங்க. அந்த மாவட்டத்தில் எல்லா தொகுதியும் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். அப்படி இருக்கிறவங்க தான் நான் அமைச்சராக போடுவேன். அப்படி இல்லையா ஒருபோதும் நான் அமைச்சராக போட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சரி, இது எடப்பாடி பழனிசாமியுடைய அமைச்சரவையில் இடம்பெறுவதற்கான தகுதி. ஏன்னா திமுக இருக்கக்கூடிய முதலமைச்சர் காலையிலே பார்த்தீங்கன்னா ட்வீட் போட்டார், தேர்தல் நாள் அன்னைக்கு திமுக வாக்குகள் ஒன்று கூட சிதறக்கூடாது, ஒவ்வொன்றுத்தையும் இனம் கண்டு பூத்துல கொண்டு போய் சேர்க்கணும். அது மட்டும் இல்ல, சீலு வைக்கிற வரைக்கும், சீலு வச்ச பிறகு அந்த ரூமை பாதுகாக்கிற வரைக்கும், வாக்கு எண்ணிக்கை முடிகிற வரைக்கும் எந்த பையனும் தூங்கக்கூடாது அப்படின்னு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். அது மட்டும் இல்ல, அதிமுக கடுமையா பிரச்சாரம் பண்ணியிருக்குது. பாஜக என்ன சித்து வேலையில இறங்கணும் தெரியாது. அதனால நான் போன முறை அமைச்சராக இருந்தேன், இந்த முறை அமைச்சர் ஆவதுக்கான வாய்ப்பு நீ தரணும் அப்படின்னு கேட்டு யாரும் வந்துடாதீங்க. திமுக 234 தொகுதியிலும் ஜெயிச்சா மட்டும்தான் அமைச்சர் பதவி. இல்லைன்னு வச்சுங்களேன், யாருக்கும் அமைச்சர் பதவி கிடையாது. புதிய ஆளை நான் செலக்ட் பண்ணுவேன். ஏன்னா அனுபவசாலியா இருந்து விட்டமின்கள்லாம் கவனிச்ச பிறகும் எப்படி ஒரு மாவட்டத்தில் நம்ம வேட்பாளர் தோக்கலாம், கூட்டணி வேட்பாளர்கள் எப்படி தோக்கலாம். அதனால நம்மளை பொறுத்த வரைக்கும் 234 தொகுதியிலும் நம்ம ஜெயிச்சா மட்டும்தான் நமக்கு பெருமை. நம்ம அந்த அளவுக்கு பணம் கொடுத்துருக்கிறோம், செலவு செஞ்சிருக்கிறோம். ரெண்டாவது, கூட்டணி கட்சிகளும் வெற்றி பெற்றால் மட்டும்தான் நம்முடைய எதிரிகள் பலம் இழப்பாங்க. இல்ல திமுக மட்டும் ஜெயிச்சா போதும், ஏன்னா கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் ஆட்சியில பங்கு கேட்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கூட்டணி கட்சிகளுக்கு நீங்க வேலை பார்க்கலன்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் எதிர்த்தரப்புல உட்கார்றவங்க வெயிட்டா இருப்பாங்க. நம்முடைய ஆட்சி 5 ஆண்டு காலம் நடக்குமா நடக்காதா இந்த சந்தேகம் வந்துடும். அதனால கூட்டணி கட்சியையும் வெற்றி பெற்று அவங்களும் நம்முடைய சட்டப்பேரவைக்கு வரணும், எல்லாருக்கும் வேலை பார்க்கணும். இல்லைன்னு வச்சுங்களேன், நடக்கிறதா வேற அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டார். அதே தான் எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலின் ஐயா அவர்கள் நேற்று காலையில் உத்தரவிட்டார். ஆனா தேர்தல் பிரச்சாரம் முடிந்த மறுநொடிய ஒட்டுமொத்த மாவட்ட செயலர்களுக்கும் முன்னாள் அமைச்சர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி மெசேஜ் அனுப்பிச்சு விட்டாரு.
நம்ம ஸ்டாலின் அவர்கள் பேசின மாதிரியே தான். ஆனால் குஷ்பு அவர்கள் எதற்காக ஃபோன் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அதான் எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டாரு, கூட்டணி கட்சி என்று வித்தியாசம் இருக்கக்கூடாது, நம்ம கட்சி என்ற வேறுபாடு இருக்கக்கூடாது, எல்லா கட்சிக்கும் நம்ம வேலை பார்க்கணும்னு சொன்னாங்கல்ல, அதே பிரச்சனை தான். குஷ்பு அவர்களை பொறுத்த வரைக்கும் மதுரை மேற்கு தொகுதியில் நாங்கள் போட்டிட்டோங்கோ, ஆனால் அதிமுக காரங்க சரியாக ஒத்துழைப்பு நல்கவில்லைங்க. அதிமுக காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சுந்தர்சி அவர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதியை குறிவைத்திருந்தார்கள். அதிமுகவுக்கு கிடைக்கல என்ற ஒரே காரணத்தினால எங்களுக்கு ஒத்துழைப்பு நல்கவில்லை. நாங்கள் ஒரு இடத்துக்கு போனால் அவங்க ஒரு இடத்துக்கு போகிறாங்க. ஏன்பா நாங்கள் இந்த இடத்துல தான் மீட்டிங் சொன்னோம், நீங்கள் வேற ஒரு இடத்துல போய் நின்றுக்கிட்டு அங்கே வாங்கன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக இடத்துல போய் நம்ம கேட்கும்பொழுது, நீங்கள் அங்கே போனீங்களே அவன் சொல்கிற இடத்துல தானே நீங்கள் வந்து பிரச்சாரம் பண்ணீங்க, நீங்கள் சொல்கிற இடத்தையா போய் பிரச்சாரத்துக்கு அவங்கெல்லாம் கூட்டின்னு வந்தீங்க, இல்லை அவங்களாம் வந்தாங்களா? அதனால் அவங்ககிட்ட மட்டும் ஒரு மாதிரி நடந்துக்கிறீங்க, என்கிட்ட மட்டும் ஒரு மாதிரி நடந்துக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு மதுரை மேற்கில் அதிமுகவில் 3 கோஷ்டி இருக்குது. அந்த 3 கோஷ்டியும் எங்களால் ஒருங்கிணைக்க முடியல. அந்த 3 கோஷ்டிக்கும் ஈகோ இருக்கிறது. அது மட்டும் இல்லை, இந்த 3 கோஷ்டிக்கும் நமக்கு தொகுதி கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை எதிர்க்கிறாங்க. ஸோ பிரச்சாரத்தின் போது சத்தியமாக சொல்கிறேன் சாமி, ஒருங்கிணைப்பே கிடையாது. அவங்க ஒரு இடம் சொல்லுவாங்க, அங்கே போய் காத்திருப்போம். இன்னொரு கோஷ்டி வந்து அந்த இடத்துக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க. கடைசியில் என்னடா இங்கே தான் ஆள் வரலையே, அங்கே போகலான்னு பார்த்தா நாங்கள் தானங்க முதல்ல உங்ககிட்ட அனுமதி வாங்கியிருந்தோம், எங்களாண்ட நீங்கள் வரணும்னு சொல்லிவிட்டு எப்படிங்க நீங்கள் அங்கே போனீங்க அப்படின்னு கேட்குறாங்க. மொத்தத்தில் உங்கள் ஆளுங்களை சமாதானப்படுத்துதே எனக்கு பெரும் பாடாக போச்சு. அப்புறம் நான் போய் மக்கள்கிட்ட எங்கே வாக்கு கேட்கறது? அதனால இந்த ஓட்டு போகிறதுக்கு 2 நாள் இருக்குது, அதற்குள்ளாக எப்படியாவது சரி கட்டுங்க உங்கள் கட்சிக்காரங்களை அப்படின்னு சொல்லிட்டு குஷ்பு அவர்கள் ஃபோன் போட்டு சொல்லியிருக்காங்க. பிரச்சாரம் முடிந்த உடனடியாக எடப்பாடி பழனிசாமி ஆர்பி உதயகுமாருக்கு ஃபோன் போட்டிருக்காரு. என்னையா குஷ்பு போன்றவங்களாம் வந்து புகார் தெரிவிக்கிறாங்க, என்னதான் வேலை பார்க்குறீங்க தென்பகுதியில்? இந்த முறை தென்பகுதியானது திமுக கோட்டையா இல்லாமல் அதிமுக கோட்டையா இருக்கணும். ஏன்னா பாரம்பரியமாக தென் மாவட்டங்களும் கொங்கு மாவட்டமும் அதிமுக கோட்டையாகத்தான் இருந்தது. இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு சாதி அடையாளம் இருக்குதா? இல்லை அதிமுக ஒரு சாதிக்கான கட்சியா? கடந்த காலங்களில் எப்படி ஜெயலலிதாவுக்கு ஒரு இமேஜ் இருந்ததோ அனைவருக்குமானவர் என்று, எம்ஜிஆருக்கு என்ன ஒரு இமேஜ் இருந்ததோ அனைவருக்குமானவர் என்று, அதுபோல எனக்கும் இந்த தேர்தலில் சாதி பின்புலமோ இல்லை அரசியல் பின்புலமோ இல்லாமல் உங்களில் ஒருத்தன் என்று சொல்லிட்டு எல்லா பகுதியும் ஏற்றுக்கொண்ட மாதிரி தெரியுது. அதனால இந்த முறை கடந்த முறை வெற்றி பெற்றதை விட தென் மாவட்டங்களில் அதிகமான இடங்களில் வெற்றி பெற வேண்டும். குஷ்புடைய கணவருக்கு நீங்கள் ஒத்துழைப்பு நல்கவே இல்லையா? நீங்கள் குஷ்புடைய கணவருக்கு ஒத்துழைப்பு நல்கிறீங்களோ இல்லையோ அது 2வது பட்சம். ஆனால் நீங்கள் என்ன மதுரையில் 3 கோஷ்டியாக இருக்கிறீங்களா? அப்போது ஜெயிக்கிறது கஷ்டமா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பி உதயகுமார் கிட்ட ஃபோன் போட்டு கேட்டிருக்கின்றா. ஆர்பி உதயகுமாரை பொறுத்த வரைக்கும், அண்ணே கவலைப்படாதீங்க, தென் மாவட்டங்களில் முடிந்த அளவுக்கு அதிமுக கோட்டையை ஆக்கி விட்டுருவோம். கண்டிப்பாக பாருங்க, நம்மளை விட கூட்டணி கட்சிகள் அதிகமாக வெற்றி பெற்றிருக்கோம் அப்படின்னு வந்து உறுதிமொழி அளித்திருக்கின்றாரா நம்முடைய ஆர்பி உதயகுமார். எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் திமுக 200 தொகுதியில் வெற்றி பெறுவோம், அதுதான் நம்முடைய சாதனையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுகின்ற போது, எடப்பாடி பழனிசாமி அவங்களை விட 10 தொகுதி நம்ம மேலே தான் வெற்றி பெற வேண்டும், அதற்கான வேலையை பாருங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நான் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். ஸோ மொத்தத்தில் சுந்தர்சி அவர்களுக்கு அதிமுகவினர் ஒத்துழைப்பு நல்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சுந்தர்சி அவர்கள் வெற்றி பெறவில்லை என்றால் மதுரை மாவட்டத்திலிருந்து யாரும் அமைச்சர் பதவியை எதிர்பார்க்கவே முடியாது. அதனால கூட்டணி கட்சியும் வெற்றி பெற வைக்க வேண்டும், அதுதான் எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தலாக இருந்தது. ஸோ மொத்தத்தில் திமுக காரனுடைய அடித்தடி, திமுக காரனுடைய மிரட்டல் உருட்டல், திமுக காரனுடைய பூத்து கேப்சர், திமுக காரனுடைய கவனிப்பு. என்ன கவனிப்பு? அதிமுக காரங்களே வந்து உட்கார்ந்தாலும் சரி, அவங்களுக்கு கோட்டரிலிருந்து கோழி பிரியாணிலேருந்து திமுக காரனையே கவனிப்போம். இப்படி பல்வேறுபட்ட சகல சம்பத்தும் எதிர்கட்சி வரிசையில் இருக்கிறவங்களுக்கு திமுக காரன் செஞ்சுட்டு அழகாக களை ஓட்ட குத்தி போட்டுட்டு போயிட்டே இருப்பான். ஏன்னா அதிமுக காரன் அங்கே வந்திருக்கின்ற அதிகாரிகளுக்கு வந்து செலவழிப்பதற்கு காசு கொடுக்குறானோ இல்லையோ, உணவை வாங்கி கொடுக்குறானோ இல்லையோ, ஆனால் திமுக காரன் எல்லாவற்றையும் தாராளமாக செலவு பண்ணுவோம். அதனால் அங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு ஆதரவாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிற நிலை தான் நமக்கு தெரிகிறது. அதனால் இவ்வளவு அடாவடிகளையும் தாண்டி இந்த தேர்தல் அமைதியாக நடக்குமா? அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலானது உனக்கா எனக்கா என்ற போட்டியை விட பாரா உன்னை விடவே மாட்டேன்டா அப்படின்னு கொலவெறியுடன் செயல்படக்கூடிய ஒரு அரசியலாகவே இருக்குது, தேர்தலாகவே இருக்குது.
உண்மையா சொல்றேன், எந்த கட்சி உயிருடன் இருக்க போகுது, எந்த கட்சி அழிய போகுது என்பது இந்த தேர்தலில் தெள்ள தெளிவாக தெரியும். சரி நண்பர்களே, நீங்க சொல்லுங்க, எடப்பாடி பழனிசாமி அமைச்சரவையில் யாரெல்லாம் அமைச்சராக இடம்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது? சரி நண்பர்களே, இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.